ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்துஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வரும்போது நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. வந்த பிறகு முடி இல்லாமல் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முழுகிற அளவு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும், நிறையா தேவையில்லை. 10 விசில் வர விட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்தால் நல்லா தான் இருக்கும். விசில் எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் காட்டுற மாதிரி. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு அந்த வாசனை போகணும். பச்சை ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்திக்கலாம், அரைச்சும் சேர்த்திக்கலாம். நாங்கள் அரைச்சி சேர்த்திருக்கோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புத்தூள் இல்லை கொத்தமல்லி தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை சேர்த்திக்கலாம். நாங்கள் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச அந்த ஸ்டாக் ஊற்றிட்டு அந்த போன்ஸ்லாம் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சேர்ந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தேங்காய் அரைச்சி வச்சுருந்து அதை சேர்த்திக்கலாம். தேங்காய் பாலாகவும் சேர்த்திக்கலாம், தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரில் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் மட்டும் விடுங்க. கொதித்த பிறகு மூடுங்க, இல்லைன்னா வெளியில் வரும் தண்ணிலாம். 2 விசில் வந்த பிறகு நம்ம இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிடலாம். நாங்கள் இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயாவோடு சேர்த்து சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.